இப்போது ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களும் பிரிஞ்சிடுறாங்க. அதில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஜாதகமே பார்க்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்கள நல்லாவும் இருக்காங்க. அதில் பெரிய 2 விஷயமே 2 கேட்டகரியிலையுமே இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதக பொருத்தம் பார்த்து அது வந்து நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட நல்ல விதமாக ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்த்தா எந்த பிரச்சனைகளும் வராது. அப்படி வந்தாலும் நல்ல விஷயத்துலேருந்து அவங்க மீண்டு வந்துடுவாங்க. சரி, ஓடி போய் கல்யாணம் பண்ணுறாங்க. ஜாதகம் இல்லை, நாங்கள் லவ் பண்ணிட்டோம், எங்களுக்குள்ள பொருத்தமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் பிரிஞ்சிடுறோம், எங்களுக்குள்ள ஒத்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் தோஷம், கலஸ்திர தோஷம், நாகதோஷம் இதெல்லாமே பெருசாக பாதிச்சிருக்காது அவங்கள. அவங்கள எங்கே தோஷம் எந்த இடத்துல பாதிச்சிருக்கோம் அப்படின்னா, சூரியன் 8லேயும் 7லும் இருந்தால் மட்டுமே அவங்களுடைய பிரிவினைக்கு முழு காரணமாக இருக்கும். மாங்கல்ய தோஷம் ஒன்றே ஒன்று தான். யார் ஜாதகம் பார்க்கலைனாலும் பார்த்தாலும் பிரியக்கூடிய ஒரு தோஷத்தை அது உண்டு பண்ணி கொடுக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கட்டம்ங்கிறது 7. அந்த 7 ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7க்கு 7 180 டிகிரியில் இருக்குது. அப்போது இந்த 7 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அப்போவே அவங்க தெரிஞ்சுக்கலாம், அந்த 6வது வருஷம் முடிஞ்சு அந்த 7வது வருஷத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்குள்ளே பேசி இல்லை கொஞ்சம் பிரிஞ்சு இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசப்படுத்தி இல்லை ஏதாவது ஜோதிடர்கிட்ட சில பரிகாரங்கள் பண்ணி பண்ணணும். கண்டிப்பாக 7 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வராமல் இருக்க துர்க்கை அம்மனை வழிபடணும். கண்டிப்பாக துர்க்கை அம்மனை வழிபடணும். சூரிய பகவானை வழிபடணும். அப்படி வழிபடும் போது அவங்களுக்கு பிரச்சனை முன்கூட்டியே தெரிஞ்சு அதிலிருந்து கண்டிப்பாக சீக்கிரம் நீங்கள் உங்களுடைய பிரிவினை ரொம்ப அதிக காலம் இல்லாமல் நீங்கள் 2 பேர் சேரவே முடியாத ஒரு சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சிருவீங்க.